ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த போன சண்டே எடுத்த விலாக் தாங்க ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஊர்லேருந்து வந்தவுடனே இந்த சண்டே சரவணா ஸ்டோர் தாங்க போனேன். சரவணா ஸ்டோர் ஏன் போனேன்னா, நான் அங்கே ஒரு சீட்டு ஒன்று போட்டு வச்சுருந்தேங்க. என் சிஸ்டர் அவள் நகை சீட்டு கட்டிக்கிட்டு இருந்தா. அவள் கூட ஒரு வாட்டி சரவணா ஸ்டோர் போனப்போ நானும் போட்டு வச்சுட்டு வந்தேன். 2 மாதம்தான் கட்டினேன். அதுக்கப்புறம் அதை சுத்தமாக மறந்தும் போயிட்டேன். 2 மாதம் கட்டாதனால திருப்பி கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. சரி, அதை ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, நீங்கள் 11 மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் ஏதாவது பொருளை வாங்கிக்குங்க. அந்த நீங்கள் கட்டின 2 மாதம் தான் கட்டியிருந்தேன், 4000 ரூபா கட்டி வச்சுருந்தேன். அதுக்கு நீங்கள் ஏதாவது பொருளை வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, 11 மாதம் முடிஞ்சோடனே வாங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ ஊருக்கு போயிட்டு வந்தோடனே பார்த்தா இந்த ஜூனோட எனக்கு 11 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரி, போய் வாங்கிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டே தாங்க சரவணா ஸ்டோர் போனோம். போயிட்டு சரி கீழே போய் அந்த ஜுவல் செக்ஷனில் போய் கேட்டதுக்கு நீங்கள் அந்த நகை சீட்டு கட்டினதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதுக்குள்ளே 9th ஃப்ளோர் போய் சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நேராக 9th ஃப்ளோர் போனோங்க. போனால் அங்கே சரியான கூட்டம், நடக்கக்கூட இடம் இல்லைங்க, அவ்வளோ கூட்டம். சரி, போய் பிரியாணிக்கு பில்லு போட்டு பிரியாணி பிளேட் வாங்கிக்கிட்டு வந்தால் உட்கார்றதுக்கு இடமே இல்லை. டேபிள் பிடிச்சி சாப்பிடணுன்னா எப்படி 1/2 ஹவருக்கு மேலே ஆகிடும். பார்த்தேன், இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சைடில் லென்த்தாக நீளமாக நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரியே டேபிள் அட்டாச் பண்ணியிருப்பாங்க செவரோட. அதுலேயே நின்றுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஒரு ஐஸ்கிரீமையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தவங்க. கீழே ஜுவல் செக்ஷனில் போயிட்டு அந்த நகை சீட்டோட இதெல்லாம் நான் கம்ப்ளீட் பண்ணி அந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வாங்கிக்கிட்டு ஒரு மெட்டியும் காப்பும் தாங்க செலக்ட் பண்ணேன். எங்கள் வீட்டுக்காருக்கு காப்பும் எனக்கு மெட்டியும் எடுத்தேன். சரி, அதை எடுத்து வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கட்டின காசுக்கு உள்ளே மிச்ச காசை நம்ம கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எக்ஸ்ட்ரா வந்தால் மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வருது. நம்ம அதுக்குள்ளே எடுக்கணும்னா செலக்ட் பண்ண முடியலை, எக்ஸ்ட்ரா தான் வருது. அதுவும் நம்ம எடுக்கிற பொருள் நினச்ச பொருள் எடுக்கணும்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக வந்துடுது. அப்படி இப்படி அலைஞ்சு கிளைஞ்சு கடைசியில் எப்படியோ ஒரு மெட்டியும் ஒரு காப்பும் தாங்க செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்தா அது கிட்டத்தட்ட நான் கட்டின 4000 விட எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய்க்கு மேலே பே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டின காசுக்குள்ளே வாங்கணுன்னா மீத காசை எடுத்தோம்னா மீத காசை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம கரெக்டாக அதுக்கு உண்டானதை எடுக்க முடியல. அதனால் எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய்க்கு மேலே தான் வந்தது. அதெல்லாம் பில் பண்ணிவிட்டு கடைசியில் அந்த காப்பும் நெட்டியும் தாங்க வாங்கிக்கிட்டு வந்தேன். கீழே அதுக்கப்புறம் 5th ஃப்ளோர் போனோம். 5th ஃப்ளோர் போயிட்டு கொஞ்சம் இப்போது பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் வண்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தோங்க. ஆனால் எப்போவுமே எனக்கு எப்போ ஈஸியாக நினைக்கிறப்பெல்லாம் சரவணா ஸ்டோர் போயிடுவேன். நாங்கள் போனோம்னா நேராக 9th ஃப்ளோர் தான். 9th ஃப்ளோரில் போய் பிரியாணியை சாப்பிட்டுட்டா மறு வேலையே பார்ப்போம். இந்த மெட்டியும் இந்த காப்பும் தாங்க வாங்கினேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.